மக்களே, நம்ம பூமியை நோக்கி மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரம் வேகமாக வந்துட்டுருக்கு. நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர்/ஹவர் அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் இந்த ஒரு வால் நட்சத்திரம் நம்முடைய பூமியை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கு. நம்முடைய பூமியை நோக்கி தான் வந்துட்டுருக்கா, நம்ம பூமி மேலே தான் வந்து அடிக்க போகுது அப்படின்னா இல்லை. அது வந்து வேகமாக வந்து அப்படியே நம்முடைய பூமிக்கு மேலே வந்து அப்படியே வந்து உரசாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே கிராஸ் ஆகி அப்படியே நேராக வந்து சூரியன் நோக்கி வந்து போக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 80,000 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து நாளைக்கு செப்டம்பர் 27 அப்படின்ற இந்த ஒரு நாளில் வந்து நடக்க போகிறதா சொல்கிறாங்க. நாளைக்கு நாளான்னைக்கு செப்டம்பர் 28, அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 29, ஒரு 2-3 நாளைக்கு வந்து நம்மளால் அதிகாலை நேரம் ஒரு 2 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணி, ஸோ இந்த பிட்வீன் டைமில் நம்மளால் வந்து வானத்தில் வெறுங்கண்ணாலே வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில மதங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான வால் நட்சத்திரங்கள் தோன்றுச்சு அப்படின்னா அதற்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து வச்சுருக்காங்க. வால் நட்சத்திரங்கள் வரும்போது ஸோ இந்த மாதிரி வந்து அரசனுக்கு பிரச்சனை, பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து பேசப்படுவது வழக்கம். நீங்கள் இந்த வால் நட்சத்திரத்தால் யாருக்கு வந்து பிரச்சனை ஏற்படும்னு நினைக்கிறீங்க? அதை வந்து மறக்காமல்